எப்போவுமே காலையில் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி தோசையை ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது செய்கிறது பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் இந்த தோசையை வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த தோசை பண்ணுறதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதாவது 1 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடலை மாவுக்கு ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இதில் ஒரே ஒரு தக்காளி பழம் விதையை மட்டும் நீக்கிட்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம், இல்லைனா சீரகம் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை மட்டும் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும்.